ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா என்னோடய பாப்பாவுக்கு கிஃப்ட்டு எல்லாமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் என்ன கிஃப்ட் எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்தேன், எங்கள் ஹஸ்பண்டு நானும் என்ன கிஃப்ட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் நான் அவளுக்கு 11 கிஃப்ட்டு கொடுத்துருந்தேன். எதுக்காக அப்படின்னா அவளுக்கு 11th பர்த்டே அன்னைக்கு, அதனால் 11 கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால அன்றைக்கி 11 கிஃப்ட்டு கொடுத்தோம். அவளுக்கு இந்த கிஃப்ட் எல்லாமே அவள் எங்ககிட்ட வாங்கி கேட்ட கிஃப்ட்டை அப்புறமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சின்ன சின்ன கிஃப்ட்டும் பெரிய கிஃப்ட்டும் தான் கொடுத்துருந்தேன். அதில் என்னென்ன கிஃப்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவள் சின்ன குழந்தையில் அவளுக்கு போனதுலேருந்தே கத்தாரில் போனதுலேருந்து எப்போவுமே எனக்கு பார்பி வாங்கி தாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாள். சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சூப்பரான ஒரு பார்பி நான் அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம். இந்த பார்பி தான். பார்பி அப்படின்னாலே பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் கிஃப்ட் என்னென்னு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ணது பாருங்கள். சின்ன கிஃப்ட்டு தான். இதுவுமே சின்ன கிஃப்டாக இருந்தாலும் எனக்கு எல்லாமே வேல்யூபிளான கிஃப்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா பெரிய கிஃப்ட்டும் இதில் இருக்குது. என்னென்னு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும். இதில் ஒரு போ வாங்கியிருந்தோம். அதுக்கு அடுத்தது 3வது கிஃப்ட் என்னென்னு பார்க்கலாம். 3வது கிஃப்ட் அவங்க அப்பா செலக்ட் பண்ண வாட்ச். இந்த வாட்ச் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவங்க தான் இந்த வாட்சை செலக்ட் பண்ணாங்க. டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நல்லாயிருக்கா? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது 4வது கிஃப்ட் ஒரு ரிங். இந்த ரிங்கை ரொம்ப நாளாக வாங்கி கேட்டுட்டு இருந்தா. இதோட ரேட் 30 ரியால் என்னமோ வந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்கான ரிங்கு. அடுத்த கிஃப்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அவளோட ஃபேவரேட் ஒன்று, அது ரொம்ப நாளாக என்கிட்ட இந்த சாக்லேட் வாங்கி தரணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஃபெரரோ ரோச்சர் சரி அதனால் அதில் 2 சாக்லேட்டு. அதுக்கு அடுத்த கிஃப்ட் என்னன்னு பாருங்கள். எனக்கே தெரியலை என்ன கிஃப்ட் அப்படின்னா, ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். அடுத்து கீ செயின். இந்த கீ செயின் போனதுலேருந்தே அம்மா எனக்கு இந்த கீ செயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி அவள் எல்லாம் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுக்கலான்னு தான் இந்த கீ செயின் வாங்கி கொடுத்தோம். அதுக்கு அடுத்த கிஃப்ட் அவளுக்கு பிடிச்ச ஒரு கலரில் பேக் வாங்கியிருந்தோம். இந்த பேக் ரொம்ப சூப்பராக இருக்குது. இனி வர கிஃப்டெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பார்க்கலாம் என்னான்ட்டு. பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிஃப்ட் என்னன்னு பாருங்கள். அடுத்த கிஃப்ட் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணு பாப்பு. ஒரு சில்வர் செயின். இந்த செயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதில் ஒரு சின்ன டாலர் வர மாதிரி. ஆக்சுவலி இதில் நான் எங்கள் 2 பாப்பாவுக்குமே நான் ப்ரெசென்ட் பண்ணுறதில் வாங்கினேன். அதில் இவளுக்கு இந்த செயின் அவளுக்கு செலக்ட் பண்ணியிருந்தேன். அடுத்தது என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கலாம். இது நெயில் பாலிஷ். இந்த நெயில் பாலிஷ் ரொம்ப நாளாக வாங்கி கேட்டுட்ருந்தா. அவங்க அப்பா நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை வாயில் கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவளுக்கு ரொம்ப நாளாக நான் வாங்கி கொடுக்கவே இல்லை. சரி ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு சொன்னதுனால நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். அடுத்து என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்க்கலாமா. அடுத்த கிஃப்ட் அவளுக்கு யூஸ் ஆகும்னு நான் வாங்கின ஒரு கிஃப்ட்டு. அதாவது மேக்கப் மிரர். இந்த மேக்கப் மிரர் நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே 3 பேருமே கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டே இருப்போம் ஒரே டைமில். அதனால தான் சரி அவளுக்கு தனியாக வாங்கி கொடுத்தாச்சுன்னா அவளுக்காக யூஸ் பண்ணுவாளே அப்படின்னு நினச்சி இந்த மேக்கப் மிரர் நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். இதை அவள் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குறது சின்ன கிஃப்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அது ரொம்ப மதிப்புக்குரியதாக தான் தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த கிஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த கிஃப்ட் என்னன்னு பாருங்கள். கோல்டு தான் நாங்கள் அடுத்தது வாங்கியிருந்தோம். கோல்டு மலபார் கோல்டில் தான் வாங்கினோம். என்ன அப்படின்னா அவளுக்கு சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கியிருந்தோம். இந்த ப்ரேஸ்லெட்டு தான் அவளுக்கு கிஃப்ட் பண்ணோம். அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க ப்ரெசென்ட் பண்ணது, அந்த அண்ணாங்க ப்ரெசென்ட் பண்ணது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 in 1 கேம் ஒருத்தங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. குழந்தைங்க மொபைல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டப்பாக்குள்ளே நம்ம
எல்லா உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே போட்டு இந்த காயின்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். எங்கேயுமே அந்த காயின்ஸ் மிஸ் ஆகாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒர்த்தபிளான ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இருந்தால் நீங்களும் வாங்குங்க. அடுத்த கிஃப்ட் என்னென்னு பார்க்கலாமா? அடுத்த கிஃப்ட் வந்து ரொம்ப நாளாக வாங்கி கேட்டுட்டு இருந்த செஸ் போர்டு. இந்த செஸ் போர்டு வந்து அதே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால அந்த கிஃப்ட்டை வாங்க வேண்டிய தேவை வரல. அது சூப்பராக இருந்தது. எப்படி அப்படின்னா வுட்டில் தான் ஃபுல்லாகவே செஞ்சுருந்தாங்க. அதில் வந்து காயின்ஸ் வந்து மேக்னெட்டில் கீழே கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம அந்த காயினை வந்து அந்த போர்டில் வச்சோம் அப்படின்னா கீழே விழுகாது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸில் லாக் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா காயின்ஸுமே அதுக்குள்ளால் இருக்கும். அதனால் பிள்ளைங்க வந்து அதை தேவையில்லாமல் கீழே போடுற மாதிரியோ இல்லைனா அதை மிஸ் பண்ணுற மாதிரியோ இருக்காது. அடுத்தது வந்து சூப்பரான ஒரு கிஃப்ட்டு பேக் வந்து எங்கள் 2 பிள்ளைங்களுக்குமே ஒரே மாதிரி பேகுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அதில் வந்து உள்ளால் 3 திரும்பவும் 2 செட் இருக்கும். அது என்னென்னு பாருங்கள். ஒன்று வந்து லஞ்ச் பேகு, அதே மேட்ச் பேக்லேயே லஞ்ச் பேகு. அது கூட இன்னும் ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பவுச்சு. இந்த 3மே ஒரே கலர் ஒரே டிசைனில் இருக்கும். ஆனால் சூப்பராக இருந்தது. 2 பேருமே ஒரே மாதிரி வச்சுருக்கிறதுனால எல்லாருமே இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து வந்து ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் வாங்கி கொடுத்தாங்க 500 ரியாலுக்கு, அதாவது 10,000 ருபீஸ்க்கு பக்கத்தில் வரும் நம்ம இந்தியன் கரன்சிக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதில் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். தேங்க்யூ.